ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வந்திருக்குது. இல்லைனா நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம். நம்மளுடைய குழந்தைகள் இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க சேமிப்பு அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். பெருசானதுக்கப்புறம் அவங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா, சம்பளம் குறைவா இருக்கு, என்னால சேமிக்க முடியல அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. என்ன நடந்தாலும் பரவால்ல, நம்மளுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதிய சேமிப்புன்னு தனியா போடணும். எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கு. அதனால வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லாம இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்துட்டு புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஒரு லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. இந்த சேனல்ல நான் நெறைய மனி சேவிங் டிப்ஸ், கோல்ட் சேவிங் டிப்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. எப்பயும் போல ஒரு கோட்டோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். வித் குட் சேவிங்ஸ் ஹேபிட்ஸ் ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ. ஒரே நாளில் பணக்காரங்களா ஆக முடியுமா? நிறைய பேர் நினைக்கலாம், லாட்ரி அடிச்சதுன்னா பணக்காரங்களா ஒரே நாளில் ஆயிடுவாங்க. ஆனால் அந்த லாட்ரிக்கு பின்னால் எத்தனை கதைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாட்ரி வின் பண்ணாங்க, டேக்ஸ் இவ்வளோ பிடிச்சிட்டாங்க, மற்றவங்க எல்லாருமே அந்த காசை வாங்கிட்டு போகிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறாங்க. கடைசியில் அவங்க லாட்ரி வின் பண்ண காசு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு. இருக்கிறத விட அவங்க ஒரு கீழான ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்றைக்குமே ஒரே நாளில் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நல்ல விஷயங்களை நம்ம செய்யணும். காசு விஷயத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம நல்ல முறையில் சேமிக்க ஆரம்பித்தாதான் நம்மளுடைய ட்ரீம்ஸை, கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எந்த மாதிரியெல்லாம் சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த பழக்கங்களை நம்ம நல்ல பழக்கங்களாக உருவாக்கிக்கிறணும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம யாருக்காவது அதிகமான வட்டிக்கு விட்டு நம்ம அந்த மாதிரியான சேமிப்பெல்லாம் நம்ம பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இன்னொருத்தருடைய வயிற்றுலையோ வாயிலையோ அடித்து நம்ம அந்த காசை எடுத்து நம்ம சேமிக்க கூடாது. அது ஒரு பேட் ஹேபிட் அப்படின்னு சொல்லலாம். சேமிப்பு அப்படிங்கிறது பண்ணணும். நல்ல ஒரு விஷயங்களில் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். மற்றவங்களை கஷ்டப்படுத்தி சேமிப்பை நம்ம பண்ணக்கூடாது. நல்ல சேமிப்பு முறைகள் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம சேமித்து நம்மளுடைய கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணலாம். நம்ம சேமிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்னெல்லாம் தவறுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம நம்மளையே கொஸ்டின் பண்ணிக்கணும். ஸோ 2 கேள்விகள் நம்மளே கேட்டுக்கிறணும். வில் ஐ கெட் இன்டு டெட்? நான் ஒரு விஷயத்தை பண்ணேன்னா கடனில் போய் மாட்டிப்பேனா அப்படின்றது முதல் கேள்வி. அது ஏதாவது ஒரு விஷயம், நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு ஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த ஃபோன் வாங்கினேன் அப்படின்னா நான் எத்தனை நாளைக்கு கடனாளியாக இருக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க. 2வது விஷயம் என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த பொருளை வாங்கினேன், இல்லைனா இந்த விஷயத்தை நான் செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை கஷ்டமாகுமா? இப்போ இதே ஃபோன் எக்ஸாம்பிளே வச்சுக்கோங்க. இந்த ஃபோனை நான் வாங்கினேன் அப்படின்னா இந்த இஎம்ஐயை நான் கட்டிக்கிட்டு இருக்க போகிறேன். அந்த இஎம்ஐயை நான் கட்டினேன்னா என்னுடைய நீட்ஸ், அவசர தேவைகளில் ஏதாவது குறைக்கிற மாதிரி ஆகிடுமா? இப்போ எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாடகை அப்படின்னு கட்டணும், ஃபோன் பில் கட்டியே ஆகணும், சாப்பாட்டு செலவு பண்ணி தான் ஆகணும். இதிலெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடுமா அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ எப்பயுமே நம்மளுடைய அவசியம் தேவைகளை நிறைவேற்றிக்கிட்டு தான் அடுத்தது நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக நம்ம பண்ணணும். ஸோ 2 கேள்விகள் நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் நீங்கள் உங்களையே நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த 2 விஷயமே இல்லை நான் கடனில் போய் மாட்ட மாட்டேன், என்னுடைய லைஃப் நல்லா இருக்கும், எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, என்னுடைய தேவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைவேற்றிக்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அந்த பொருளை நீங்கள் வாங்கிக்கிறலாம். ஸோ எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் பேட் ஆஃப் லோன். இப்போ நிறைய பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு நகை கடை கடன் வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு எஜுகேஷன் லோன் வச்சுருப்பாங்க, இல்லைனா ஒரு பர்சனல் லோனை அடைச்சி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ண லோன்ஸ் இருக்குதுல்ல, அந்த லோனுக்கு எவ்வளவு அமௌண்ட்டை நீங்கள் கட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நகை கடனுக்கு நீங்கள் மாதம் மாதம் ஒரு 3000 ரூபாய் கட்டிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த நகையை நீங்கள் திருப்பிடுறீங்க. ஆனாலும் அந்த 3000 ரூபாயை நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கடனை கட்டுறீங்கன்னு நினச்சிக்கிட்டே அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேமிப்பில் போட்டுறணும். எந்த கடனை அடைச்சாலும் சரி,
அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கடன் கட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அது நீங்கள் சேமிப்பு பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கவனமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஏன்னா நெறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு லோன கட்டி முடிச்சுட்டோம்னா, அடுத்து வந்து ஒரு லோன் எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. என்னைக்குமே வந்து ஒரு லோன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதோட மறந்துறணும் இன்னொரு லோன. அடுத்து நம்ம வந்து சேமிப்ப பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு பழக்கத்த தான் நம்ம வந்து பழகிக்கிறணும். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் டேக். நம்ம கடைக்கு போனோம்னா முதல்ல என்ன பார்ப்போம்? ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் விலை எவ்வளவுன்னு பார்ப்போம். ஸோ அந்த மாரி விலை பார்க்குறதுக்கு முன்னால நீங்க ஒரு பர்ச்சேஸ் பண்ண போறீங்க. அது ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், இல்லைனா ஒரு மளிகை ஜாமானா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். ஃபர்ஸ்ட்டே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய பட்ஜெட்டு. இப்ப நான் ரூ. 1000 பட்ஜெட்ல நான் வந்து 2 ட்ரெஸ் தான் நான் எடுக்க போறேன்னு முடிவு பண்ணிட்டு போனா, அந்த ரூ. 1000 பட்ஜெட்டுக்குள்ள தான் நான் எடுக்கணும். இந்த ப்ரைஸ் டேக்க நம்ம வந்து பார்த்துட்டு, என்னடா இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கேன்ற மாரி வந்து யோசிக்கக்கூடாது. ரூ. 1000க்கு கீழ இருக்குதா, நீங்க முடிவு பண்ணிட்டு போனீங்களா, அதுக்குள்ள நீங்க வாங்குங்க. அத விட அதிகமா இருக்கு, பரவால்ல நம்ம வந்து கிரெடிட் கார்டு இல்லன்னா வந்து எக்ஸ்ட்ராவா ஏதாவது காசு குடுத்து நம்ம ஸ்வைப் பண்ணிக்குவோம்னு நெனச்சோம்னா, நம்மளுடைய சேமிப்புல இருந்து அந்த அமௌண்ட் குறைய போகுது. ஸோ எவ்வளவு காசு நம்ம வந்து செலவு பண்ணுறோன்றத முடிவு பண்ணுறோமோ, அதுக்கு ஏத்த மாரியான பொருட்கள் மட்டும் தான் வாங்கணும். ப்ரைஸை பார்த்து வந்து நம்ம என்றைக்குமே வந்து அதிகமோ குறைவோன்னு பார்த்து வாங்கக்கூடாது. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பேமெண்ட் இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்து இப்போ இது ஆன்லைன்லலாம் நம்ம வாங்குறோன்னா, நம்மளுடைய டெபிட் கார்டோ, கிரெடிட் கார்டோ இல்லைனா கூகுள் பே இருக்கிறது, அது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணி வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம போய் அந்த கார்ட்ல ஆட் பண்ண உடனே நம்ம ஆட்டோமேட்டிக்கா அத பத்தி யோசிக்காம, அந்த பேமெண்ட் அதிலேயே இருக்குன்றதுனால நம்ம போய் டக்குன்னு வாங்கிருவோம். அந்த மாதிரி இல்லாம, இப்ப நம்ம ஒரு பொருள கார்ட்ல ஆட் பண்ணிட்டோம். அந்த கார்ட்ல ஆட் பண்ண விஷயத்த வந்து நம்ம பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் அதில ரெடியா இல்ல அப்டின்னா, நம்ம போயி நம்ம பர்ஸ்ல இருந்து டெபிட் கார்டையோ, கிரெடிட் கார்டையோ எடுத்துட்டு வந்து அந்த நம்பர என்டர் பண்ணி, பின்ன என்டர் பண்ணி, அந்த பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள நம்மளுக்கே வந்து டயர்ட் ஆயிடும். நம்மளே வந்துட்டு எதுக்கு சும்மா அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஒண்ணும் நம்மளுக்கு இந்த பொருள் தேவையில்லையே அப்படிங்கிற ஒரு சலிப்புத்தன்மை வந்துரும். விட்டுருவோம் நம்ம. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்து காசு மிச்சமாகும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா பேமெண்ட் போற மாரி இருந்ததுன்னா, அதில நம்ம யோசிக்காம 1 செகண்ட்ல அது எல்லாமே வந்து பேமெண்ட்ட பண்ணி முடிச்சுருவோம். நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறமா யோசிப்போம். என்னடா தேவையில்லாம வாங்கிட்டோமோன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து இந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒண்ணு செக்யூர்டா, சேஃப்கார்டா இருக்கணும்னா, அதில எதுவுமே வந்து ஆன்லைன் வெப்சைட்ஸ்ல சேவ் பண்ணி வைக்காதீங்க. இன்னொரு விஷயம் உங்களுடைய பணத்தை வீணாக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு மெத்தடும் கூட. 4வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் அப் சேவிங்ஸ். ஸோ இந்த ரவுண்ட் அப் சேவிங்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு லோன் அமௌண்ட்டா இருக்கட்டும், இந்த பெய்ட் ஆஃப் லோன் இருக்கு இல்லையா? அதில இருக்கட்டும். அப்படி இல்லன்னா வீட்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு வரும்போது கூட, மிச்சம் எவ்வளவு நம்மகிட்ட காசு இருக்கோ, இப்போ வந்து ஒரு ரூ. 85க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மிச்சம் ரூ. 15 என்னுடைய சேமிப்புல போடணும். எப்பயுமே வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீங்க வந்து போட ஆரம்பிங்க. இப்போ ஒரு கடன வந்து நீங்க ஒரு ரூ. 12,500 கட்டுறீங்கன்னா, இன்னும் ஒரு ரூ. 500 இருக்கு இல்லையா? அந்த ரூ. 500 நீங்க வந்து சேமிப்புல போடுங்க. ரூ. 13,000 என்னுடைய லோன் அமௌண்ட்டுன்னு நெனச்சுக்கோங்க. ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்துலயும் ஒரு ரவுண்ட் ஆஃப் ஆன ஒரு அமௌண்ட். அதே மாரி உங்களுடைய வருமானம், சம்பளம் வரும்போதும் கூட, இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு சம்பளம் வருது? இப்போ உங்களுக்கு வந்து ரூ. 20,000க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வருது. இல்லன்னா 19,900 அந்த மாரி வருது. அப்ப அந்த ₹100 உங்களுடைய சேவிங்ஸ்ல போடுங்க. அந்த மாரி ஒரு ரவுண்ட் ஆஃப் மெத்தட்ல நீங்க சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம நெறைய வந்து சேமிப்பு ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கே வந்து தெரியாது, என்னடா இவ்வளவு நம்மனால சேமிக்க முடியுமான்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா வந்து நெறைய நம்மனால சேமிக்க முடியும். 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான விஷயத்துல நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணக்கூடாது. இப்ப வெக்கேஷனுக்கு நீங்க ஒரு தனியா ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. எமர்ஜென்சிக்குன்னு ஒரு தனியா இது வச்சுக்கோங்க. நம்மளுடைய படிப்பு இல்லன்னா நம்மளுடைய பசங்களோட படிப்பு அந்த மாதிரி வந்து நெனச்சுட்டு அதுக்குன்னு தனியா எடுத்து வைங்க. நம்மளுடைய ட்ரீம் கோல்ஸ அச்சீவ் பண்றதுக்குன்னு அதுக்கு தனியா சேமிப்பு வைக்கணும். நீங்க வந்து இத தனித்தனி பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல வச்சுக்கலாம். இல்லன்னா தனியா ஏதாவது ஒரு பர்ஸ் போட்டு வந்து வச்சுக்கலாம். இல்லன்னா உண்டியல்ல வச்சுக்கலாம். எது வேணா வச்சுக்கலாம். இப்போ உண்டியல்லாம் வச்சீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஸ்டிக்கர் மாரி ஒட்டிக்கோங்க. இது வந்து வெக்கேஷனுக்கு. அதில காசு சேமிச்சு வச்சு, நான் 1 வருஷத்துக்கு ஒரு டைம் எங்கேயாவது நான் ட்ரிப்புக்கு போக போறேன். எமர்ஜென்சி கேஷும் அதே மாரி ஏதாவது ஒரு பர்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டு, எப்போ உங்களுக்கு வந்து அந்த எமர்ஜென்சி தேவைப்படுதோ, அப்ப அதுலேருந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதே மாரி உங்களுடைய ட்ரீம் கோல்ஸ், இப்ப நான் கார் வாங்க போறேன், சைக்கிள் வாங்க போறேன், ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து தனியா வச்சுக்கிடலாம்.
ஸோ நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து சேமிப்பு நான் வந்து பண்ணுறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் இது 4 உண்டியல். ஸோ ஒரு பெரிய உண்டியலில் ஒன்று வந்து மண் உண்டியலில் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நான் வந்து சேமித்து வச்சுருக்கேன். நான் வந்து அதில் ஸ்டிக்கர் ஒட்டலை. ஏன்னா எது எதுக்குன்னு நான் வந்து முடிவு பண்ணி வச்சுட்டதுனால வச்சுருக்கேன். இந்த குட்டி டப்பா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மசால் தூள்லாம் போட்டு வைக்கிற அந்த டப்பா தான். இதில் வந்து நான் ₹5 காயின்ஸ் மட்டும்தான் இதில் வந்து சேர்த்து வைப்பேன். வேறு எதுவுமே வந்து காயின்ஸ் சேர்க்க மாட்டேன். வெறும் ₹5 காயின்ஸ் மட்டும்தான். ஸோ இதில் ஒரு விஷயம், அதில் ஒரு விஷயம். ஸோ பசங்களுக்குன்னு தனித்தனியாக வந்து கொடுத்து வச்சுருக்கேன். அவங்க இதில் சேர்த்து வச்சு இதிலேருந்து வர்ற காசில் தான் அவங்க வந்து பொம்மைகளை வந்து வாங்கிக்கிறணும். ஸோ இந்த உண்டியல் பார்த்திங்கன்னா, இந்த பச்சை கலர் உண்டியல், மண் உண்டியல் வந்து என்னோட இது. இதுவும் ₹5 காயின். என்னைக்காவது தேவைன்னா மட்டும் இதிலேருந்து வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்போம். ரொம்ப ரேராக தான் நான் வந்து கேஷில் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுவும் சில்ட்ர வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கோயிலுக்கு போகிறவங்களுக்கு ஐடியா இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கேயாவது கோயிலுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பானை மாதிரி வச்சு அதில் வந்து ஒரு துணியை வந்து மஞ்சள் துணியை வந்து சுற்றிடுவாங்க. அந்த மஞ்சள் துணியில் ஒரு சின்ன ஓட்டை போட்டுருவாங்க. அதிலேருந்து தான் வந்து காசு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கோயிலுக்கு போகிற நேரத்தில் அந்த மஞ்சள் துணியை வந்து கழட்டிட்டு அதில் இருக்கிற காசை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். பட் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் தனித்தனியாக வந்து சேமிக்கணும். ஏன்னா எல்லாத்தையுமே ஒரே இதில் நீங்கள் சேமித்து வச்சிங்கன்னா எவ்வளவு எடுக்கிறீங்க, எதுக்கு எடுக்கிறீங்கன்றது உங்களுக்கே வந்து தெரியாது. ஸோ வெக்கேஷனுக்கு போனோம் அப்படின்னா அதுக்குன்னு இருக்கிற சேமித்து வச்ச காசில் தான் நீங்கள் வந்து போகணும். அதே மாதிரி உங்களுடைய ட்ரீம் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்குன்னா அதில் தான் நீங்கள் வந்து எடுத்து செலவு பண்ணணும். எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ்டப்பாக வந்து வைக்கக்கூடாது. தனித்தனி பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கிறலாம். அதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரியான உண்டியல் மெத்தடு. பர்ஸ் இருந்துச்சுன்னா பர்ஸில் கூட நீங்கள் வந்து சேமித்து வச்சுக்கிறலாம். ஸோ நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிகினர்ஸாக இருந்தாலும் உங்களால் வந்து சேமிக்க முடியும். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.